ஹாய், வெல்கம் டு ஸ்வஸ்டிக் சமையல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறதுங்க புளியோதரை சாப்பாடு. இது ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடும் கூட. நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ இடையில நான் இதை பற்றின பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்கிறேன். அதையும் கவனமாக கேட்டுக்கோங்க. இதோட பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க. அதனால தான் நம்ம முன்னோர்கள் ஆதி காலத்தில் இருந்தே ஒவ்வொரு கோவில்லையும் பிரசாதமாக வழங்குற அளவுக்கு சிறப்பு இதில் இருக்குங்க. சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணலி எடுத்துக்குங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. அதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குங்க. அடுப்பை வேகமாக வைக்க வேணாம். நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அடுத்து உளுந்து 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. இந்த உளுந்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குங்க. அடுப்பை வேகமாக வைக்க வேணாம். சிம்லேயே எல்லாம் வறுத்துட்டு இருங்க. நல்லா இது வறுந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அடுத்து வெந்தயம் 1 ஸ்பூன், பெருங்காயம் 1 ஸ்பூன், ரெண்டையும் போட்டுட்டு ரெண்டையும் நம்ம கிளறி விட்டுக்கலாங்க. இதையும் சிம்மில் வச்சே வறுத்துக்குங்க. இப்படி வறுத்தாத்தான் ஒரு பச்சை வாசமும் போகும், அடியும் பிடிக்காதுங்க. இப்போ ஒரு பிளேட்டில் எல்லாம் மாற்றி வச்சாச்சுங்க. நம்ம அடுத்து வணக்கிறதுக்கு பார்க்கலாம். பூண்டு 100 கிராம், வரமிளகா 10, கருவேப்பிலை 3 கொத்துங்க. இந்த 3ஐயும் எடுத்துக்குங்க. இப்போ ஒரு வாணலியில் நல்லெண்ணெய் 100 கிராம் எடுத்துக்குங்க. எண்ணெய்லாம் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுருங்க. அது நல்லா பொரியட்டும். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு 100 கிராம், அது நல்லா வணங்கட்டுங்க. ரொம்ப ப்ரௌனிஷும் வர தேவையில்லைங்க. ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்து கருவேப்பிலையுமே வரமிளகாயும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா வணங்கட்டுங்க. இப்போ நல்லா வணங்கிருச்சு. நம்ம அடுத்து கருவேப்பிலையுமே வரமிளகாயும் போட்டுக்கலாங்க. இது நல்லா வறுத்துக்குங்க. இதுக்கு நம்ம அடுப்பு சிம்மில் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகட்டும். நல்லா கிளறி விட்டுக்குங்க. இது கலர்னதுக்கப்புறம் நல்லா கரைச்ச புளி 200 கிராம் நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோங்க. நல்லா கரைச்சி ஊற்றிக்குங்க. நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்குங்க. இது நல்லா கொதித்து நல்லா சுண்டி வரணுங்க. நம்ம அதுக்குள்ளேயுமே மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருந்ததெல்லாம் அரைச்சிக்கலாங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. பாருங்க நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை இதில் கொட்டி கிளறிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நல்லா கொதிக்கணுங்க. கொதித்து நல்லா சுண்டி வரப்போ தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளியில் நிறையா சத்து இருக்குதுங்க. இதில் நார் சத்து, வைட்டமின், இரும்பு சத்து, மெக்னீசியம் இதெல்லாம் இருக்கிறனால நம்ம உடல ஜீரணத்துக்கு ரொம்பவே உதவுதுங்க. அப்புறம் நம்ம இதில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறனால இருதய ஆரோக்கியத்துக்கும் சரும ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். நல்லெண்ணெய் பிடிக்காதவங்க நீங்கள் கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ புளியோதரை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த புளியோதரையை சூடான சாப்பாட்டில் போட்டு கிளறி 2 நாள் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாங்க. இந்த பேஸ்ட்டை ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம 10 நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. இந்த வீடியோ பற்றின கருத்து இருந்தால் எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.